வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கலாம், நம்ம எப்படி சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நைட்டு வந்து நம்ம தூங்கும்போது எப்படி தூங்கணுன்னா, லேடிஸ் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அது தெரியாத அளவுக்கு ஷாலோ இல்லை வேறு ஒரு துணியை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கணும். யாருக்குமே கழுத்தில் என்ன போட்டிருக்கோன்றது தெரியக்கூடாது. தூங்கும்போது அது விலகக்கூடாது. ஷாலையும் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிவிட்டு கூட விலகாத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம வந்து ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக மிடில் சீட்டோ இல்லை லோயர் பர்த்தில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க. இல்லை மேக்ஸிமம் மேல் அப்பர் பர்த்தில் யாராச்சும் உங்களுக்கு சீட் கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஏறி படுத்து தூங்கிடலாம். அப்பர் பர்த் வந்து ரொம்ப சேஃப்டியும் கூட. நம்மளோட ஹேண்ட்பேக் இல்லைன்னா ஏதாச்சும் விலை மதிப்புள்ள பொருள் வச்சுருக்க பேக்கை வந்து தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு தலைவாணி மேலே நம்ம படுத்து தூங்கணுன்னா நம்மளை மீறி அந்த பேக்கை வந்து யாரும் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும். லோயர் பர்த்லேயும் மிடில் பர்த்லேயும் நம்ம வந்து தூங்கும்போதே இந்த டைரெக்ஷனில் தூங்கக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி தான் நம்ம படுத்து தூங்கணும். அதுதான் வந்து ரொம்ப சேஃப்டி லேடிஸ்க்கு. லேடிஸ் மட்டும் தனியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அப்பர் சீட்டை வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் கேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைடு அப்பர் கூட ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். வருமுன் காப்பதே நல்லது. எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க. என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.